அம்மா இந்தாங்க காஃபி. என்னாச்சுமா? கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ஏதோ யோசனையா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்ல வித்யா, அந்த சீதாவும் ரஞ்சிதாவும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னதான் சொல்றீங்க? செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு என்ன வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு போனாங்கல்ல. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரியே தெரியலமா. வேற எங்கம்மா போயிருப்பாங்க? நான் போன அதே கோவில்ல அவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ரஞ்சிதா புலம்பி அழறதும் சீதா அவளை சமாதானப்படுத்துறதும் எனக்கு என்னமோ சரியாவே படல. அவ எதுக்காக அழுதா, சீதா என்ன சொல்லி சமாதானம் செஞ்சான்னு எனக்கு ஒன்னும் புரியவே இல்லை. அம்மா இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? அவ கர்ப்பம்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருக்கால, அந்த பொய் வெளியே வந்துருமோன்னு பயந்து அழுதுருப்பா. அதுக்கு அத்தை ஆறுதல் சொல்லிருப்பாங்க. அத்தை, நம்ம யூகமா தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். எப்பத்த நிரூபிக்க போறோம்? அதுக்கான காலம் வராமலையா போயிடும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, எனக்கு தெரியும். ஏன் முன்னாடி எதுவுமே பேச வேணாம்னு நினைக்கிறீங்க. நான் அந்த அளவுக்கு வேண்டாதவளா போயிட்டேன்ல. அந்த கும்பலுக்கு வேண்டியவள போயிட்டியே. ரஞ்சிதாவோட தளபதியே நீதானே. உன்னை வச்சுட்டு என்னத்த பேசுறது? அங்க போய் கண்டதையும் போட்டு கொடுத்து சண்டை வர்றதுக்கா? சரி, நீங்க பேசுங்க, நான் போறேன். அப்புறம் புளி ஒரு 1/2 கிலோ போட்டுக்கோங்க. அப்புறம் துவரம்பருப்பு 1 கிலோ. சரி, அடுத்து வேற ஏதாவது? சுதா, என்னாச்சு? டல்லா இருக்க? வேலை அதிகமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஆமா, நீங்க இன்னைக்கு ரஞ்சிதாவை கூட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்களா அத்தை? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல் போகாம கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருந்ததா அம்மா சொல்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் சுதா. ஏன் போய் சொன்னீங்க?